டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்களா, சரியாக சென்றிருக்கிறதா என்பதை சரிபார்க்கவிருக்கிறார்கள். அப்படி இல்லை என்றால் அதை கொண்டு போய் சேர்க்கும் அந்த வேலையை செய்யவிருக்கிறார்கள். இதுவரை சோசியல் வெல்ஃபேர் மெஷர்ஸ் எவ்வளவோ மக்கள் நல திட்டங்களை முன்னேற்ற கழகம் உருவாக்கி இருக்கிறது. அதையெல்லாம் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். ஆனால் அதை சரிபார்க்கும் ஒரு வேலையை, இப்படி ஒரு வேலையை எந்த தலைவரும் இதுவரை செய்ததில்லை. அப்படிப்பட்ட மகத்தான ஒரு தலைவராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் இன்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்று திகழ்கிறார். இதில் இந்த டிஜிட்டல் யுகத்தை முழுமையாக பயன்படுத்துகிறோம். எனவே இன்று ஒரு மாபெரும் பயணத்தில் இறங்கி இருக்கிறோம். இந்த இனத்தை எதிர்த்து வரும் எதிரிகளையும், இந்த இனத்திலேயே இருந்து கொண்டு நம்ம இனத்துக்கு துரோகம் செய்யும் துரோகிகளையும் முறியடிக்க வேண்டிய மகத்தான பயணத்தில் இறங்கியிருக்கிறோம். அவர்களின் எண்ணங்களை முறியடிக்க வேண்டிய ஒரு பயணத்தில் இறங்கியிருக்கிறோம். இந்த பயணத்தின் வழியாக இந்த இனத்திற்காக, தமிழினத்திற்காக, தமிழ்நாட்டிற்காக, தமிழ்நாட்டின் எதிர்காலத்துக்காக, தமிழ் மக்களின் எதிர்காலத்துக்காக, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக நீங்கள் எல்லோரும் ஓரணியில் திரண்டு தமிழ்நாட்டிற்காக நிற்க விரும்புகிறீர்களா என்ற அந்த கேள்வியை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கப் போகிறோம். இந்த இனத்தின் எதிரிகள், இந்த இனத்தை அழிக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கும் எதிரிகள், கூடவே இருந்து குடிபறிக்கும் இந்த துரோகிகள், இவர்கள் எல்லாரையும் முறியடிக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஓரணியில் திரள வேண்டும். அந்த அணியின் தலைவராக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்க வேண்டும். இருந்தால் மட்டும்தான் விடியல் என்ற உண்மையை மக்களிடம் கொண்டு போய் சொல்லவிருக்கிறோம். இந்த பயணம் இன்று ஜூன் 25ஆம் தேதி இங்கே அந்த பயணம் ஆரம்பித்திருக்கிறது. இந்த பயணத்தில் ஏறத்தாழ நான் சொன்னதை போல இன்று 234 தொகுதிகளிலும், ஒரு தொகுதிகளும் மிஸ் ஆகலைங்க, எல்லா தொகுதிகளிலும் இருந்து எங்களது ஐடி விங், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்கள் இந்த பணியை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த இளைஞர் அணிக்கு அடுத்தபடியாக, இளைஞர் அணிக்கு துணையாக நிற்கும் ஒரு மாபெரும் அணியான திராவிட முன்னேற்ற கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப அணிக்கு இந்த பணியை வழங்கியதற்கு முதல்கண் எனது நன்றியை எனது தலைவர் அவர்களுக்கு, திராவிட நாயகன் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பணியை இன்று 234 OTN-AC எனப்படும் அந்த ஒரு அணியில் தமிழ்நாடு அசம்பிளி கோஆர்டினேட்டர், அந்த தொகுதி பார்வையாளர்களை இன்று நியமித்து அவர்களுக்கான ஒரு ட்ரைனிங் செஷன் நடத்தியிருக்கோம் 25ஆம் தேதி. அடுத்ததாக இந்த 234 பேரும் 27ஆம் தேதி அன்று துவங்கி 27, 28, 29 3 நாட்கள் மிக பிரம்மாண்டமாக அனைத்து தொகுதிகளிலும் அங்கே இருக்கும் வாக்குச்சாவடி பிடிஎஸ் பூத் டிஜிட்டல் ஏஜென்ட்டுகளுக்கு அவர்களுக்கு அந்த ஒரு ட்ரைனிங்கை கொடுக்க இருக்கிறார்கள். அந்த ட்ரைனிங் செஷனில் 3 நாட்களாக ஒரு கிட்டத்தட்ட 300, அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு 300 தொகுதி இருக்குது, 300 பூத்துகள் இருக்கும், பகுதிகள் பாகங்கள் இருக்கும். அந்த 300 பாகங்களுக்கு ஒரு 100 பிரிச்சுக்கிட்டு, இல்லை 250 அதுக்கேற்ப பிரிச்சுக்கிட்டு அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க இருக்கிறாங்க. அதற்கு பிறகு ஜூலை 1ஆம் தேதி இந்த இனத்தை தலைநிமிர செய்த நமது மாண்புமிகு திராவிட நாயகன் முதலமைச்சர் அவர்கள், எங்கள் கழக தலைவர் அவர்கள் இந்த பணியை முழுமையாக துவக்கி வைப்பார். அடுத்த கட்டமாக இந்த மாபெரும் பணியை நமது மாவட்ட கழக செயலாளர்கள் கையில் எடுப்பார்கள். ஜூலை 2ஆம் தேதி மாவட்ட கழக செயலாளர்கள் அவர்கள் இதை கையில் எடுப்பார்கள், பொறுப்பாளர்கள் எடுப்பார்கள். அடுத்த கட்டமாக ஜூலை 3ஆம் தேதி இந்த மாபெரும் இயக்கம் மக்கள் நல திட்டங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து, அதன் மூலம் இந்த இயக்கத்துக்கு புதிய ரத்தத்தையும் பாய்ச்சி உறுப்பினர் சேர்க்கையையும் தொடங்க போகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இந்த ஈடு இணையற்ற மாபெரும் மக்கள் இயக்கம். இந்த முயற்சி இதுவரை இந்தியாவில் நடந்ததில்லை, நிச்சயமாக எனக்கு தெரிந்தவரை உலகிலேயே எங்கேயும் நடந்ததில்லை என்றுதான் கூற வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு முயற்சியை திமுக தகவல் தொழில்நுட்ப அணிக்கு கொடுத்த தலைவர் அவர்களுக்கு மீண்டும் நன்றி. எதிரணியில் இருக்கும் பலருக்கு பூத் ஏஜென்ட்டே இல்லாமல் இருப்பாங்க, இந்த BLA 2ன்னு சொல்லுவாங்களே, அதுவே இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும்தான், அதுவும் தவிர இன்னும் அதை தாண்டி பிடிஎஸ்ன்ற இந்த புதிய ஒரு பொறுப்பையும் உருவாக்கி தரும் அந்த தெம்பு, அந்த திராணி. தொழில்துறை அமைச்சரும் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளருமான TRB ராஜா பேசிய காட்சிகளை பார்த்தோம். இது குறித்த விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம். தொடர்ந்து சிறிய இடைவேளை. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.